டேய் முருகா, நீ பண்றது சுத்தமா சரியே இல்லடா. ஏமா என்கிட்டே கடையில ஒம்புக்குற பாத்தியா, இப்படித்தான் ஏதாவது இடக்கு மட்டும் பேசுறாங்கிறதுனால தான் உன்ட்ட எதுவுமே சொல்றது கூட இல்ல. அது சும்மா தமாசுமா, சும்மா உங்களோட விளையாண்டு பார்த்தேன். விளையாண்ட இப்படிதான் உன் சிஷிய பிள்ளை வாழ்க்கைய ஃபுல்லா விளையாண்டுட்டு இருக்க. என்னமா இப்படி நினைச்சிட்ட? என் சிஷிய பிள்ளை என்ன மாதிரி பாத்துட்டு ஒரு ஆளே கிடையாதுமா. எத்தனை நாளைக்கு நீயே பாத்துக்குவ? அவன் ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு ரெடி பண்ணி டக்குன்னு அனுப்பிவிடு. அம்மா அவனா எந்த வேலைக்கு செட் ஆக மாட்டாமா, அவன் ஒரு தத்தி. டேய் அப்படின்னா சொல்லலாமா? அவன் இருக்கிறதே நல்ல பையன், அதனால உங்களுக்கு பாக்க அப்படி தெரியுது. அம்மா அவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள்மா, நான் வேணா ஒரு ப்ரூவ் பண்ற பாக்குறியா? ஆமாண்டா, உங்களுக்கு தான் நல்லவனை பார்த்தா முட்டாள் மாதிரி தான் தெரியும். ஓ இப்ப பாரு அந்த நல்லவன் என்ன பண்றான்ட்டு. தேசியா இங்க வா. சொல்லுங்க குருவே. இந்தாடா இதுல ஒரு 10 ரூபா இருக்கு, இதை வச்சு ஒரு BMW கார் போய் வாங்கிட்டு போ. என்னடா முருகா அவன் போட்டு போறான்? தானா சொன்னலம்மா, அவனை நான் புத்தி எவ்வளவு பத்திரமா வச்சிருக்க ரீசன் ஏதாம்மா, அவன் ஒரு வெள்ளந்தி. என்னவோ நீ ஒரு உதவாக்கற, அது ஒரு உதவாக்கற, ரெண்டும் சேர்ந்து என்னவோ பண்ணுங்க. நீ எல்லாம் யாருமா? ஏன் வாயினே என் வீக்னஸ் வாங்கி என்னையே திட்டுல பாத்துக்கிறோம் போ. அந்த நரி என்னைக்கு எல்லாமே தம்பி உண்ட காசு எல்லாம் கொடுத்து சொல்லிட்டு இந்த 10 ரூபாய் வச்சு குருநாதர் கார் வாங்கிட்டு சொன்னாரு, அதான் பாத்துட்டு இருக்கேன். 10 ரூபாய்க்கு BMW காரா? வர வர குருநாதர் முட்டாள்தனமாவே யோசிக்கிறாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஷோரூம் இருக்கும், நான் போய் எப்படி கார் வாங்கிட முடியும்? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய். என்னது இது? அடங்க ஒப்ப மவனை சாதாரணமான கூப்பிட மாட்டியா? இதுல ஒண்ணு குறை இல்ல. இங்க என்ன என்னத்த சொல்றான்? எதுவா டிஸ்பிளே லைட்டா டிக் விட்டுருக்கேன். தெரியுதுல்ல, அப்படியே நான் இன்னும் ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன முருகா இதெல்லாம்? போன வருஷம் 12 மாசம் நீ கொடுத்த பிரச்சனை எல்லாம் இந்த வருஷம் வெறும் 12 நாள்ல கொடுத்துருக்க. அட பாரு, போன வருஷம் 2 வருஷம் சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இதுலதான் குறை. என்ன விட்டா ரொம்ப தான் பேசிட்டு இருக்கிறேன். வாழ்க்கைனா நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் குறைய மட்டும் ஜாஸ்தியா கொடுப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்க. ஐயோ இன்னும் 11 மாசம் இருக்கு. அடே பயத்துல உளராத, இன்னும் 15 நாள் கூட முழுசா முடியல, இன்னும் 11 மாசம் உனக்கு செய்ய கன்ஃபார்மா இருக்கு. எங்க? இதோ இங்க. பாய். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ண மாதிரி தான் எங்களால அடுத்தடுத்து பெரிய வீடியோஸ் ரெடி பண்ண முடியும். எங்க சிசிய போல கோயில் பக்கமே காணோம். பர்றா, அவன் வந்தாதான் ஒன்பது திட்டியா இருக்கான்னு சொல்லி ஏன்ட்ட கமெண்ட் பண்ற, அதனாலதான் வர வேணான்ட்டு. நான் எப்ப கமெண்ட் பண்ணேன்? நேத்து கூட என் சிசிய பிள்ளை ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு போய் அம்மா கிட்ட கமெண்ட் பண்ணேன். அது கம்ப்ளைண்ட் இல்லடா, அம்மா கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். உங்க அம்மா என்ன போட்டு வெளில வெளுத்தாங்க. எங்க அம்மாவா? அப்ப உனக்கு எதம்மா இல்லையா? அது எனக்கு தான் அம்மா, ஆனா நீ பேச்ச மாத்தாத. என் சிசிய பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணா நீ ஏன்கிட்ட கமெண்ட் பண்ணோம், அது என்ன போய் அம்மாட்ட கமெண்ட் பண்ற? உன் சிசிய பிள்ளை என்ன கேட்டான் தெரியுமா? உனக்கு உங்க அம்மா கல்யாணம் பண்ணிச்சிருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு ஒரு ரேஷன் கடை இருக்கும், அதை வச்சு பொங்கலுக்கு 3000 ரூபாய் காசு வாங்கிருக்கலாம். ஆனா பாரு, நீயும் 3000 ரூபாய் வாங்கல, நானும் 3000 ரூபாய் வாங்கல, கவர்மெண்ட்டுக்கு 6000 ரூபாய் லாபம். நம்மளால கவர்மெண்ட் லாபம் அடைஞ்சிட்டு இதெல்லாம் என்னத்த சொல்றது அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்றான். அப்படின்னு கோவமா வராதா? அத்தம்பி அம்மாட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். பாரு, இதுக்கு பேரு தான் கம்ப்ளைண்ட், இன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்ஃபர்மேஷன்னா தகவல். அதைத்தான் நானும் சொல்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணிச்சிருந்தா 3000 ரூபாய் காசு வந்துருக்குங்க தகவல். அட பாவி அண்ணா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிறத இப்படி கேட்டுட்டு இருந்தியா? இதுக்குத்தான் என் சிசிய புள்ளியோட சேராதங்கிற இப்படி சுத்தி பேசிதான் ஒன்னுத்துக்கு உருப்படாம போனான் அவன். அவனோட சேர்ந்து நீங்க இப்படி போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, அப்பா அம்மா நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் டோட்டலி வேஸ்டா. திருப்பி சொல்றேன், அது பேர் இன்ஃபர்மேஷன் இல்ல, உனக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு ஒரு பொண்ணு பாருமா, நீ வேஸ்ட் ஆயிட்டா கேட்க மாட்டேங்கிற. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிசிய பொண்ணு தானே. வரட்டும் பேசிக்கிறேன். சரி ஊரா, அவன் மேல கோபப்பட்டு முட்டை என்ன போச்சு? கோயிலுக்கு வர சொல்ல எப்பயும் போல. ஓ, அவன் நமக்கு பயந்துட்டு வரல நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. ஹேர் கட் பண்ணா அவன் மூஞ்சி அவனாலேயே பார்க்க முடியல, அதான் வராம இருக்கிறான். Oh my God. Sorry. ரிமோட்டை மட்டும் வாய் இருந்துச்சுன்னா உன அசிங்கமா கெட்ட வாட்டி வச்சுட்டோம். அடையா முருகா நீ வேற. ஆமா, உன் போன் என்ன கம்ப்ளைண்டா? ஆமா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அப்புறம் சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். எங்க முருகா, இப்பெல்லாம் எந்த ப்ரோக்ராமே பிடிக்க மாட்டேது. ஆனா முன்னெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க பாரு, அட ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் அப்படியே அந்த ஒரு மெமரியை கிரியேட் பண்ணும். அது வேணா ஃபேக்ட் தான், பட் அது ஒரு மெமரியே சூப்பர் இல்ல. இப்ப என்ன உனக்கு ஒரு கிஃப்ட் தருவா, அதை உனக்கு டோட்டலா ரிவைண்ட் பண்றேன். சூப்பர் முருகா. இது முகேஷோட கதை. காஃபி வித் அனு சீசன் 3. வணக்கம் நேயர்களே. தங்க வேட்டை. போவது யாரு? ஒரு கோடி
இந்த வாரத்து புது வரவு அழகு தேவதை ஐஸ்வர்யா ராய். Hi, I'm Josie Mary. அனைவருக்கும் வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கொண்டாட்டம் நிகழ்ச்சி. தமிழர்களே இன்றைய முக்கிய செய்திகள் நடந்தது என்ன நம்மளுடைய அது இது எது வெங்கட் பிரபு அதிரடி ஆணழ கோபிநாத் உங்கள் விஜய் வௌவால் மனிதனின் சாகசங்கள் இனிய குழந்தைகள் EA Sport TLS Indian Premier League. நீங்க சொல்லுங்க, இந்த ஃபீலிங் எத்தனை பேர் மிஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. முக்கியமா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அப்பதான் நம்ம பெருசா வளருவோம். டேய், என்னடா வசனமே புரியல. வசனம் இருக்கு வாத்தியாரே, அதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அது போதாதா? அதுவும் சரிதா. அட பாவீங்களா, என்னடா அது? டிவி ஷோ. அது தெரியுது. என்ன கிச்சாமிச்சா கிமிச்சாமிச்சியாங்கிறான். அப்படின்னா என்ன மீனிங்கா? யாருக்கு தெரியும்? பிக் பாஸ் எல்லாம் உனக்கு பேசுறாங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். அனுபவீங்களா? பிக் பாஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு ஏன் ஹிந்தி பிக் பாஸ் கூட முடிஞ்சிருச்சே. இதெல்லாம் புதுசா இருக்கு. எங்களுக்கு தெரியும், அதனாலதான் நம்ம ராத்திக்கு போயிட்டோம். இத்தனை நாளா பிக் பாஸ் பார்த்துட்டு இப்ப பிக் பாஸ் இல்லைன்னா போர் அடிக்குது. அதான் வேற ஏதாவது லாங்குவேஜ் இருக்குதான்னு பார்த்து இது தேடி கண்டுபிடிச்சான். அடே, மனசாட்சியில கைய வச்சு சொல்லு. உனக்கு தமிழ் ஷோவில் அவங்க நடக்கிறது என்னன்னு புரியாம அடுத்த நாள் ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் இது நடக்குதுன்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீ மராத்தி பாக்குற. குருவே, அது மைக் குவாலிட்டி நம்மளுக்கு சரியில்லை, அதனால நமக்கு சரியா புரியலங்கனால ரிவ்யூவர்ஸோட வீடியோஸ் பாக்குறேன், அவ்வளவுதானே ஒழிய. நீ முள்ளா அவனுக்கு பேசுறதே புரியாம தான் நாங்களே எப்படி புரிஞ்சு ரைட் பண்றோம். நீ வேணும் இன்னும் இந்த கேமரா டே அண்ணா, நீயும் வாடா. பின்ன இத்தனை நாளா என் கூட தான் அவரு டிவி ஷோ பார்த்தாரு, அப்புறம் அவரு கொட்டாதா? அடங்கப்பா, ஒரிஜினல் பிக் பாஸ் பைத்தியங்கள் எங்க வச்சுட்டு ரொம்பலையே. இது மாதிரி என்ன எத்தனை பைத்தியங்கள் சுத்துதோ எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு தெரியுது, இதை விட மோசமான பிக் பாஸ் நடந்தா கூட நம்ம ஊருக்காரனை பாப்பானுங்க. அதனால பிக் பாஸ் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.